சமீபத்துல பிரபல தமிழ் கிறிஸ்தவ போதகர் சகோதரர் ஜான் ஜெபராஜ் ஒரு பெண்ணுடைய சர்ச்சையில மாட்டிட்டாருன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் அந்த பெண்ணுக்கு இவர் ஒரு கார் வாங்கி கொடுத்ததாகவும் அந்த பெண்ணோடு தான் இவர் கள்ள தொடர்பில் இருப்பதாகவும் இது தன்னுடைய குடும்பங்களுக்கு தெரிந்த உடனேயே அவர்களை விட்டு பிரிந்து இவர் தனியாக இருப்பதாகவும் செய்திகள் இன்றைக்கு அதிகமாக பரப்பப்பட்டு வருகிறது. எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஜான் ஜெபராஜ் இந்த பொண்ணோடு தான் தொடர்பில் இருக்கிறார் என்று அந்த பெண்ணுடைய போட்டோவை எனக்கு அனுப்பி வச்சிருந்தார். இப்போதும் அந்த பெண்ணுடைய போட்டோ என்னிடத்துல இருக்கிறது. ஆனால் அந்த போட்டோவை நான் வெளிப்படுத்த விரும்பல. ஏனென்றால் இப்போது வரைக்கும் இந்த சர்ச்சை உண்மையானதா பொய்யானதா என்று நமக்கு தெரியாது. சகோதரர் ஜான் ஜெபராஜ பத்தி சொல்லணும்னா இவர் ஒரு கள்ள போதகர். இவர் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறாரே தவிர இவருக்கு இப்போது வரைக்கும் அடிப்படை சத்தியம் என்றால் என்ன என்பதே தெரியாது. அடிப்படை சத்தியம் என்றால் மனம் திரும்புதலை குறித்து, பாவ மன்னிப்பு, ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும், பரிசுத்தமான வாழ்க்கையை குறித்து, நித்திய ஜீவனை குறித்தெல்லாம் இவர் அதிக அளவு எங்கேயும் பிரசங்கித்தது இல்லை. யூடியூப்ல இவருடைய அநேக வீடியோக்கள் இருக்கிறது. அந்த அநேக வீடியோக்களை நீங்க பாருங்க. தேவன் உங்களை எப்படியெல்லாம் உயர்த்துவார், காணிக்கை கொடுத்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை செழிக்க செய்வார், நீ என்னவெல்லாம் நினைக்கிறையோ அதெல்லாம் உனக்கு நடக்கும். எப்படி தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ, எப்படி ஈசாக்கு விதை விதிக்கும் போது பெருக ஆசீர்வதித்தாரோ, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் தேவன் செழிக்க செய்வார் என்றெல்லாம் வசனத்தை தவறாக இன்றைக்கு புரிந்து போதிக்கக்கூடிய ஒரு நபர். இப்போது நீங்க நினைக்கலாம், ஜான் ஜெபராஜ் தேவனால் பயன்படுத்தப்படாமலா? அவருடைய பாடல்கள் அநேகம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. அவர் அநேக இடங்களுக்கு சென்று தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதனாலதான இந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கிறார் என்று நீங்க நினைக்கலாம். உண்மைதான். ஆனால் அவர் தேவனை உயர்த்தினதுனால இந்த அளவுக்கு அவர் பிரபலமாக இல்லை. அவரை தேவன் தான் பயன்படுத்துகிறார். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன் தெரியுமா? சபைகளுக்குள்ளாக ஒரு சில கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள போதகர்களையும் தேவன் அனுமதித்திருக்கிறார். 100 ஆடுகள் ஒரு சபைக்குள்ளாக இருக்கும்போது அதுல 10 கள்ள ஓநாய்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. தேவன் ஜான் ஜெபராஜுடைய கள்ள போதனையை இப்போது வரைக்கும் சபைகளிலே அனுமதிக்கிறார் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லையே, இவர் அநேகமான பாடல்களை எழுதுகிறதுனால அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதே என்று நீங்க நினைக்கலாம். இவர் மட்டும் பாடல் எழுதல. இன்றைக்கு சினிமாக்களில் அநேக பாடல் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அவர்களிடத்துல நீங்க கிறிஸ்தவ பாடல்களை எழுத சொல்லி பாருங்க. நல்ல நல்ல பாடல்களை எழுதுவாங்க. ஏன்னா அந்த அளவு அவர்களிடத்திலையும் திறமைகள் இருக்கிறது என்றுதான் சொல்லணும். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் தேவன் தனித்தனி திறமைகளை கொடுத்திருக்கிறார். ஒருவருக்கு பாடல் எழுதுகிறதும், மற்றவர்களுக்கு பாடல் பாடுகிறதும், இன்னொருவருக்கு இசை அமைக்கிறதுலையும், இப்படிப்பட்ட பல திறமைகளை தனித்தனி நபருக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை ஒரு மனிதனுக்கு இந்த எல்லா திறமைகளையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இதே போலதான் தேவன் ஜான் ஜெபராஜுக்கும் இசை அமைக்கிறதும், பாடுகிறதும், பாடல் எழுதுகிறதும், இப்படிப்பட்ட தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட திறமைகள் ஜான் ஜெபராஜுக்கு இருக்கிறதுனால இவரை நம்ம பாராட்டலாம். இவருடைய திறமைகளை கண்டு நம்ம ஆச்சரியப்படலாம். ஆனால் ஒரு காலமும் இந்த திறமைகளை பார்த்து தேவன் இவரை உண்மையாகவே பயன்படுத்துகிறார், அவருடைய ஊழியத்திற்கென்று உண்மையுள்ளவனாக அழைத்திருக்கிறார் என்று நினைக்காதீங்க. மக்களை நரகத்திற்கு வழிநடத்தக்கூடிய ஒரு போதனைகளை தான் இன்றைக்கு ஜான் ஜெபராஜ் செய்து கொண்டிருக்கிறார். அதனால அவருடைய போதனைகளை கேட்டு இப்படிப்பட்ட திறமைகளை வைத்து தேவன் அவரை முழுமையாக அவருடைய சித்தத்திற்காக பயன்படுத்துகிறார் என்று நினைப்பது மிகவும் தவறானது. சரியா? இப்போது இந்த சர்ச்சை பேச்சுகளுக்குள்ளாக நம்ம வருவோம். இன்றைக்கு ஜான் ஜெபராஜ் இப்படி ஒரு பெண்ணுடைய விஷயத்துல அடிபட்டுட்டாருன்னு தெரிஞ்ச உடனேயே அநேக கிறிஸ்தவர்கள் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே ஜான் ஜெபராஜ் ஆராதனைன்னு வந்துட்டாலே ஒரே ஆட்டம் பாட்டம் குத்தாட்டமாக இருக்கும். அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி ஆடுவது தவறு, குத்தாட்டம் எல்லாம் சபைக்குள்ள ஆகாது அப்படின்னு எச்சரித்து ஜான் ஜெபராஜ் இடத்துல சொன்னாங்க. ஆனால் ஜான் ஜெபராஜ் இதையெல்லாம் கேட்காம இன்னும் அதிகமாகத்தான் ஆடினார். இப்ப என்னாச்சுன்னா, இந்த புகார் ஜான் ஜெபராஜ் மேலேன்னு தெரிஞ்ச உடனேயே கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் என்னமா ஆட்டம் போட்ட நீ, இப்ப பாத்தியா நல்லா வசமாக மாட்டிட்ட, இதுக்குதான் உன்னையவ அன்னைக்கே ஆடாதேன்னு சொன்னேன் என்ற விதத்துல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம சந்தோஷத்திற்கு என்ன காரணம்? ஜான் ஜெபராஜ் ஒரு போதகராக இருக்கிறாரு, அதனால அவர் மாட்டிட்டாரு அப்படின்ற சந்தோஷமா? இல்லை, ஜான் ஜெபராஜ் மிக மிக தவறான விஷயத்த கிறிஸ்தவத்துல செஞ்சிட்டு இருந்தாரு, இன்னைக்கு இந்த விஷயம் வெளிப்படையாகும் போது இன்னைக்கு ஜான் ஜெபராஜ்
இந்த ஊழியத்தை விட்டு போக இது ஒரு காரணமாயிடுச்சு அப்படின்னு நினைச்சு நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா? எதை குறித்து நம்ம சந்தோஷப்படுறோம்? இவர் போதகர் என்ற காரணத்தினாலதான் நம்ம இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிறோம். அதுவும் நம்ம பேச்ச கேட்காதனால இப்படிப்பட்ட புகாரில் சிக்கி கொண்டார் என்று நம்ம சந்தோஷப்படுறோம். சரியா? கிறிஸ்தவத்துல ஜான் ஜெபராஜ் இப்படிப்பட்ட சேட்டைகள் செய்ததுனால அவர் மேல் நாம் இன்னும் வன்மமாக கோபத்தை தான் காண்பித்து கொண்டிருக்கிறோம். அவரை நம்ம இன்றைக்கு நேசிக்கல. ஏன்னா நேசிச்சோம்னா இப்படிப்பட்ட தனிப்பட்ட விதமான விஷயத்த நம்ம பெரிதுபடுத்த மாட்டோம். இதுவே நாம் இப்படிப்பட்ட இச்சைகளினாலே ஒரு பாவத்தை செய்யும் போது அந்த பாவம் பிறருக்கு தெரிந்து அவர் மற்றவரிடத்துல போய் நம்மை பற்றி இன்னமும் இவன் இப்படியெல்லாம் செய்தான் அப்படின்னு அவதூறு பரப்பும் போது நமக்கு எப்படி இருக்கும்? நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அதுவும் மிக துல்லியமாக சொல்ல போனா நம்ம எல்லோருமே கிறிஸ்தவர்கள். இதுவா கிறிஸ்துவனுடைய அன்பை பிறருக்கு காட்டுவது? ஒருவேளை நாளைக்கே அவர் நான் செய்ததெல்லாம் தவறு, நான் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்கிறேன், சபைகளிடம் மன்னிப்பு கேட்கிறேன், இனிமேல் நான் இப்படிப்பட்ட பாவங்களை செய்ய மாட்டேன், நான் தேவனை தவறாக புரிந்து கொண்டேன் என்று சொல்லி நாளைக்கே அவர் மனம் திரும்ப வாய்ப்பு இருக்கு. அப்படி அவர் மனம் திரும்பும் போது நான் போட்ட வீடியோக்கள் எல்லாம் தவறானது, நான் அவரை திருத்துவதற்காகத்தான் இதையெல்லாம் செய்தேன் என்று நாம் காண்பிக்க முடியுமா? அல்லது உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி என்று சொன்ன நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படிதான் பிறருடைய பலவீனத்தில் நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரா? ஒருவர் ஒரு குறிப்பிட்ட இச்சையான பாவத்தில் விழும்போது அவருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். சமயம் வாய்க்கும் போது அவரிடத்திலே நாம் போய் சொல்லி அந்த தவறை திருத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இல்ல அவர் சொல்லியும் கேட்கல அப்படின்னா இவர் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடாது என்பதை நீங்க எச்சரித்து சொல்லுங்க அப்படின்னு அவர்களுடைய குடும்பத்துக்கு நம்ம தெரிவிக்கலாம். முடிந்த அளவுக்கு அவருக்காக ஜெபம் பண்ணுகிறது மிக மிக அவசியம். ஆனால் பப்ளிக்ல அவருடைய தனிப்பட்ட காரியங்களை போட்டு இன்னமும் இதை பெருசுபடுத்த வேண்டாம். ஏனென்றால் இப்போதுதான் ஜான் ஜெபராஜ் முதலாக ஒரு பெண்ணுடைய விஷயத்துல மாட்டி இருக்கிறார் அப்படின்ற புகார் வந்திருக்கிறது. இது முதல் தடவை இருக்கிறதுனால இந்த விஷயத்தை நம்ம மன்னித்து கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் காட்டுவோம். அடுத்து ஜான் ஜெபராஜுடைய ஆதரவாளர்களுக்கு, ஜான் ஜெபராஜ் தவறு செய்தாலும் கூட அந்த தவறை இன்றைக்கு சுட்டி காட்டாமல் ஜான் ஜெபராஜ் சரியானது தான் செய்கிறார் என்றும் தேவன் உங்களோடு இருப்பார் என்றும் ஜான் ஜெபராஜை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு சில ஆதரவாளர்கள் அவருக்கு பின்பாக இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக கவனிக்கணும். தேவன் பாவியை நேசிக்கிறாரே தவிர பாவத்தை வெறுக்கிறவர். ஒரு ஊழியக்காரர் இப்படி செய்வது தவறு. ஒரு ஊழியக்காரர் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளில் இருக்கக்கூடாது. அப்படி இருப்பது சபைக்கு அழகல்ல என்பதை நீங்கள் சுட்டி காட்ட வேண்டும். அதை விட்டுட்டு இல்லை அவர் தேவனால் பயன்படுத்தப்படுகிறார் என்று இன்னமும் நம்பி கண்மூடித்தனமாக அவரை நம்பிக்கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று அர்த்தம். கடைசியாக சகோதரர் ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கு இந்த சர்ச்சையான பேச்சுகள் 3 வாரங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இன்றை வரைக்கும் உங்களிடத்திலிருந்து எந்த ஒரு பதிலையும் காணோம். உங்களை பற்றி அவதூறாக பேசுகிறார்களோ அல்லது நீங்கள் செய்கிறதை சொல்கிறார்களோ என்று யாருக்குமே தெரியவில்லை. இப்படிப்பட்ட சர்ச்சைகளுக்கு நீங்கள் பதில் கொடுப்பது மிக மிக அவசியமானது. ஆனால் இன்னமும் நீங்கள் பதில் கொடுக்காம இருக்கிறீங்க. அப்படி இருக்கிறது நல்லது கிடையாது. ஏன் தெரியுமா? இன்றைக்கு நீங்க கடவுளுக்கு ஊழியம் பண்ணுகிறேன் என்ற பெயர்ல அநேக திருச்சபைகளுக்கு போறீங்க. உங்களை அநேகருக்கு தெரியும். எத்தனையோ கிறிஸ்துவை அறியாதவர்கள் கூட உங்களை பார்க்கும்போது நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் பண்றீங்கன்னு தெரியும். கிறிஸ்துவை அறியாத பல மக்கள் இன்றைக்கு கிறிஸ்துவை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தமாக இருக்கக்கூடிய தேவனை சொல்லக்கூடிய நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல பாவங்களுக்கு நாம் விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பிறருக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளில் இருக்கக்கூடாது. ஒருவேளை இருந்தால் அதை விட்டு மனம் மாறி கிறிஸ்துவுக்கென்று உண்மையாக ஊழியம் செய்ய வேண்டும். தயவு செய்து இந்த விமர்சனங்கள் எல்லாமே தவறானது என்கிறதின் அடிப்படையில உடனடியாக நீங்க பதில் கொடுங்க. ஒருவேளை இந்த விமர்சனங்கள் உண்மையாக இருந்தால் நீங்கள் இதற்கு ஜனங்கள் முன்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற அவசியமெல்லாம் இல்லை. முடிந்த அளவு உங்களுடைய குடும்பத்திடம் மன்னிப்பு கேட்டு உங்களுடைய தவறுகளை சொல்லி ஜெபியுங்கள். அவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். இப்படி தலைமறைவாக இருக்காமல் உங்களுடைய முகத்தை வெளிப்படையாக நீங்கள் எல்லோருக்கும் காண்பித்து பழையபடி நீங்கள் ஊழியம் செய்யலாம்.